வணக்கம், நான் சந்தியா. வெல்கம் டு தமிழ்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல சப்பாத்திக்கு ஏற்ற ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் பார்க்க போறோம். பன்னீர் குடமிளகாய் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ்ஸ் கிச்சனை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவும் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காமிக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம ஒரு பேனில் ஒரு கியூப் பட்டர் போட்டுக்கிறோம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆகினதுக்கப்புறம் இதில் நம்ம ஒரு டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ண போகிறோம். சீரகம் நம்ம ஏன் ஆட் பண்ணுறோம்னா இந்த கிரேவிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். அதனால் நம்ம இதில் சீரகம் ஆட் பண்ணுறோம். சீரகம் நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வெங்காயத்தை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் நல்லா வணங்கணும். வணங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு 2 தக்காளியை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இதையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டோம். இப்போ இன்னும் சீக்கிரம் வணங்குறதுக்காக நான் இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பை நம்ம இதில் ஆட் பண்ணியாச்சு. போட்டுட்டு நம்ம நல்லா வணக்கி விட்டாச்சு. இதில் நம்ம இப்போ ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வணக்கி விட போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு இதை நம்ம பச்சை வாசம் போகிற வரைக்கும் மூடி வச்சிட போகிறோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம இதை மூடி வச்சிடலாம். அதில் இருக்க பச்சை வாசலாம் நல்லா போகட்டும். ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்துட்டு நம்ம இதில் மசாலா தூள்லாம் ஆட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்தாச்சு. இதில் நம்ம இப்போ மசாலா தூள் ஆட் பண்ணணும். முதல்ல நான் இதில் கொத்தமல்லி தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வரமிளகாத்தூளும் நான் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் நீங்கள். இதையும் போட்டுட்டு நம்ம நல்லா வணக்கி விட்டுட்டு இது நல்லா சீக்கிரம் அந்த பச்சை வாசம் மசாலா ஸ்மெல் எல்லாம் போகணுங்கிறதுக்காக நம்ம ஒரு 1/2 டம்ளர் மட்டும் இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இதை மூடி வச்சுட்டு மறுபடியும் ஒரு 2 to 3 நிமிஷம் விட்டுடுற போகிறோம். அப்போ அதில் இருக்க பச்சை வாசம்லாம் நம்மளுக்கு நல்லா மசாலா ஸ்மெல் எல்லாம் போயிடும். இப்போ பாருங்கள், ஒரு 2 to 3 நிமிஷத்துக்கு அப்புறம் இதில் நான் தயிர் 1 கப் வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். இந்த கிரேவியோட ஸ்பெஷாலிட்டியே குடமிளகாய் தாங்க. அதனால் இந்த குடமிளகாவை நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மறுபடியும் ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா வேக வைக்க போகிறோம். இந்த குடமிளகாய் ஃப்ளேவர் தான் கிரேவிக்கு நல்ல வாசத்தை கொடுக்கும். இது வேகிற டைமில் ஒரு 7 to 8 முந்திரியை எடுத்து நம்ம தண்ணியை ஊற்றியோ இல்லை பால் ஊற்றியோ நல்லா மிக்சியில் அடித்து வச்சுக்கிறோம். இப்போ பாருங்கள், கிரேவி நல்லா வெந்து வந்திருக்கு. நம்மளுக்கு எல்லா மசாலா ஸ்மெல்லும் போய் சூப்பராக கிரேவி ரெடியாகி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம ஃப்ளேவருக்காக ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த கரம் மசாலா தூள் இந்த கிரேவிக்கு இன்னும் நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். அதனால் நம்ம கொஞ்சமாக கடைசியாக ஆட் பண்ணுறோம். போட்டுட்டு அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். இப்போ இதில் நான் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணுறேன். இந்த சுகர் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த கிரேவிக்கு. இது ஆப்ஷனல் தாங்க, வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இப்போ நம்ம முந்திரியை நல்லா பால் ஊற்றி நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன். அதை நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். நம்ம முந்திரி பேஸ்ட் ஊற்றினோடனே கிரேவி கொஞ்சம் கெட்டியாகுங்க. அந்த மாதிரி கெட்டியாகும்போது நீங்கள் வேணால் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நம்ம இதை ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ லைட்டாக கொதி வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி கொதி வரும்போது நம்ம பன்னீரை கட் பண்ணி வச்சுருக்கோம். க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம்.
ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பன்னீர் கேப்சிகம் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி கூட நான் கூட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரெகுலராக பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிட்றதுக்கு இது ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடலாம். அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கும் அதில். இப்போ பாருங்கள், நம்ம கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி கூட நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். இந்த கிரேவி நான் 2 to 3 பேத்துக்கு ஆகிற மாதிரி அளவு சொல்லியிருக்கேங்க. நீங்கள் எத்தனை பேருக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவை நீங்கள் கூட்டிக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தியோட சர்வ் பண்ண வேண்டியதான் நம்ம கிரேவியை. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. நீங்கள் எப்படி கிரேவி செய்கிறதுன்னு பார்த்தீங்கல்ல, நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.